சுவையான காரப்பொடி மீன் குழம்பு எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம இதில் போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுக்கு 2 வெங்காயம் நான் நறுக்கி எடுத்திருக்கேன். 10லேருந்து 15 பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். தக்காளி 5 தக்காளியை நான் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். புளி ஒரு லெமன் சைஸ் எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதை நல்லா கரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம இது கூட நம்ம 5 டீஸ்பூன் 4லேருந்து 5 டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு, கல்லுப்பு நான் சேர்த்துருக்கேன். மீன் குழம்புக்கு கல்லுப்பு, இந்த மிளகாய் இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கரைச்சும் செய்யலாம், வேறு மாதிரியும் செய்யலாம். நம்ம இப்போது நான் 5 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். அதை நான் இந்த மிக்சரில் சேர்த்துக்கிட்டு 2 பச்சை மிளகாய் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதை கட் பண்ணிவிட்டு அது நடுவில் கட் பண்ணியிருக்கனால அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது ஒரு கடாயில் ஒரு எண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம நல்லெண்ணெய் விட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் குக்கிங் ஆயில் தான் விட்டுருக்கேன். அதில் கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டு நம்ம ஓரளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஆனியன் அதாவது பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போது நசுக்கி ஒன்றும் பாதியமாக நசுக்கி வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அந்த பூண்டு ஓரளவுக்கு லைட்டாக வதங்கி வரச்ச நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம அந்த வெங்காயமும் நல்லா பொன்னிறமாக ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும். அதுதான் இதோடைய பதம். இது ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம இதோடு சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். இது கூட நான் வடகம் போடுறேன். நான் கொஞ்சம் அதில் வடகத்தில் என்னென்னலாம் போட்டிருப்பாங்கன்னு தெரியும் இல்லையா, ஸோ அது நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இது கரைச்சி நான் இந்த பேனில் விட்டுக்கிறேன். நான் இப்போ இந்த குழம்புல நமக்கு காரம் எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஓரளவுக்கு தான் நான் போட்டிருக்கேன். 5 ஸ்பூன் போட்டிருக்கேன். 4லேருந்து 5 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ எனக்கு காரம் தேவைப்படுது, அதனால் நான் 1 ஸ்பூன் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். போட்டுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு தேவையான்னு பார்த்துக்கிட்டு உப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். மீன் குழம்புன்றது நல்லா காரசாரமாக சாப்பிடணும், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை இந்த மீன் குழம்புக்கு நான் காரப்பொடி எடுத்திருக்கேன். சின்னதாக இருக்கும் இல்லையா, இதுக்கு இன்னும் மிளகு, பூண்டு நிறைய சேர்த்து நம்ம செஞ்சோன்னா குழம்பு அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சிறு மீன்ன்றதுனால ரொம்ப நல்லது. இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு இல்லையா, இப்போ நம்ம மீன் போட்டுக்கலாம். நம்ம இந்த மீனை நம்ம 4 நிமிஷம் தான் வேக வைக்கணும், ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. போட்டு 4 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடணும் கேஸ் ஸ்டவ்வை. இந்த சூட்லேயே அது ஃபுல்லாக இதுவாகிடும். அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம மேலே கார்னிஷ் பண்ணிக்கலாம். நம்ம அவ்வளோதான். இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த குழம்பு இட்லி, ரைஸ், தோசை எல்லாத்துக்குமே செட் ஆகும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் மறக்காமல். Turmeric benefit என்னன்னு பார்க்கலாம். It gives relief from cold and cough, natural liver tonic, improve digestive problem, improve immunity, improve reproductive health of women, not for pregnant women. Removes headache due to constipation, relief from arthritis pain, help in weight loss, good for getting thick hair, natural blood purifier இருக்கு. இந்த மஞ்சளை நாம உபயோகப்படுத்தி பயன்பெறுவோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடவும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.